எதையா நீ குடும்ப அரசியல்னு சொல்கிற? எங்கள் ஆளுக்கு வந்து அரசியலுக்கு வர்றது எத்தனை வருஷமாச்சு? குடும்ப அரசியல்னெல்லாம் நான் பூசாமல் சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு மேலே எப்படி பொறுமையாக இருப்பாங்க ஒருத்தர்? இதுக்கு மேலே எப்படி அனுபவப்பட முடியும்? அதை நீ பாராட்டலைனாலும் கூட பரவாயில்ல. அதை வந்து அப்பா அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த குழந்தைய பிரியமாக நமக்கு செஞ்சதுக்காக நம்ம செய்கிறது வந்து விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிரச்சனையை மூணாம் மனுஷனாக இருந்து பார்த்தா உனக்கு நல்ல நியாயம் தெரிஞ்சது. ஆனால் அதே சுயமாக நீ வந்து உன்னையும் சம்மந்தப்படுத்திட்டேன்னா அதில் வந்து நியாயங்கிறது தெரியாது. நம்ம வந்து இந்த மாதிரி குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம யோசித்து பார்க்கும்போது பார்த்தா கலைஞர் அவர்களே 46 வயசில் தான் வந்து சிஎம்மாக வந்தார். ஜெயலலிதா அவங்க வந்து 43 வயசில் வந்தாங்க. இந்த பரூக் அப்துல்லா அவருடைய மகன் உமர் அப்துல்லா 39 வயசுலேயே சிஎம் ஆகிட்டார். என்ன அவர் பையங்கிற ஒரே காரணத்தினால. அதே மாதிரி வந்து முலாயம் சிங் யாதவ் அவருடைய பையன் அகிலேஷ் யாதவ் அவர் வந்து 38லேயே சிஎம் ஆகிட்டார். எதையா நீ குடும்ப அரசியல்னு சொல்கிற? எங்கள் ஆளுக்கு வந்து அரசியலுக்கு வர்றது எத்தனை வருஷமாச்சு? எவ்வளவு சின்ன வயசுலேருந்து அவர் கழகத்தில் வந்து அதுக்காக பாடுபட்டு அதுக்காக போய் அதை வளர்த்துறதுக்காக சைக்கிள் எடுத்துகிட்டு போய் ஊர் ஊராக சுற்றி எவ்வளவெல்லாம் அவஸ்தைகளை பட்டு அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் முடிச்ச நேரத்தில் கல்யாணத்தில் கூட சந்தோஷமாக இருக்க முடியல. புது மாப்பிள்ளை மிஸ்ஸால் உள்ளே போக வேண்டி வந்தது. அந்த மாதிரி கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சு எவ்வளவு போராட்டங்கள். அவர் என்னைக்காவது வந்து நம்ம உடனே சிஎம் ஆயிரணும்னு நினைச்சாரு? நினைக்கவே இல்லை. கலைஞரும் அவருக்கு அனுபவமாகட்டும், இன்னும் எங்கூட இருந்து எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பொறுமை காத்தார். அதை விட நம்ம தளபதி அவர்களும் வந்து அவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்தாங்க. ஸோ இவ்வளவு இதுக்கு அப்புறம் 67 வயசில் வந்து அவர் சிஎம்மாக வர்றதை வந்து குடும்ப அரசியல்னெல்லாம் நான் பூசாமல் சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு மேலே எப்படி பொறுமையாக இருப்பாங்க ஒருத்தர்? இதுக்கு மேலே எப்படி அனுபவப்பட முடியும் அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா அவங்களெல்லாம் பாரு, அது பார்த்தா அப்பட்டமாக தெரியலையா? வந்துட்டோன்னு உடனே பையனை கூப்பிட்டு உட்கார வைக்கணும், அதை பண்ண இதை பண்ணணும்னு நினச்சது. அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து மாட்டான் தோட்டத்து மல்லிகையும் வணக்கம் அப்படிங்கிறத வந்து அவர் சொன்னார். அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களை வந்து எவ்வளவு கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருப்பார். சினிமாவிலையும் சரி அரசியலையும் சரி. ஸோ அப்படி அவர் ஒரு பத்திரிகை ஆசிரியர், நடிகர். ஆனால் அவர் வந்து உன் வீட்டில் சாப்பாட்டுக்கு உழ வச்சுட்டு அரிசிக்கு தைரியமாக நீ போய் எம்ஜிஆர் வீட்டு கதவை தட்டலாம் அப்படின்னு சொல்லி இவருக்கு நேர் ஆப்போசிட்டாக தான் எல்லாமே பேசுவார். ஆனால் அந்த விஷயத்தில் வந்து அவ்வளோ அதை மறைக்க முடியாத உண்மை இல்லையா? அதை செஞ்சார். அதே மாதிரி நம்ம கலைஞர் அவர்களே எம்ஜிஆருக்கு கம்போசிங் பாட்டு உட்காந்துருக்கும் போது வாலி சார் முதல் லைன் எழுதிட்டார், நான் அளவோடு ரசிப்பவன்னு. அப்புறம் பார்த்தா அடுத்த லைன் வரல, கலைஞர் உள்ளே வர்றாரு. என்னென்ன இல்லை, அவருக்கு தான் பாட்டு எழுதிட்டுருக்கேன், நான் அளவோடு ரசிப்பவன்னு எழுதிட்டேன், அப்புறம் என்ன தெரியல, எதையும் அளவின்றி கொடுப்போன்னு எழுது அப்படின்னாரு. அதுதானே எம்ஜிஆர் கேரக்டர் அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி வந்து உண்மையை வந்து எப்பவுமே மறைக்காமல் ஓப்பனாக வந்து எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை நீ பாராட்டலைனாலும் கூட பரவாயில்ல. அதை வந்து அப்பா அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த குழந்தைய பிரியமாக நமக்கு செஞ்சதுக்காக நம்ம செய்கிறது வந்து விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நாகரிகமற்ற, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. தப்பு தப்பாக போஸ் வாங்கிட்டுனா வேறு மாதிரி சொல்லியிருப்பார், இல்லை முன்னால் பேசினவொன்னா வேறு மாதிரி பேசியிருப்பார். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு தான் இது பண்ணும்போது. இன்றைக்கி முதலையும் சாப்பாட்டு பிரச்சனைக்கு வரும்போது இந்து கோயில்கள் எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டுருக்கு அப்படின்னா மரியாதைக்குரிய சேகர் பாபா அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தெனாலிராமங்கிறது தான் ஞாபகம் வரும்.
என்னன்னா தெனாலிராமன் எல்லாத்துக்கும் கடன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அரசருக்கு கேள்விப்பட்டிருக்காங்க. என்னையா எல்லாத்துக்கும் கடன் கொடுக்குறியாமா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் கடன் கொடுக்கும்போது ஒரு கண்டிஷன் போடுவாருன்னா என்னென்னா, அரசர் ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஒன்று ஆகிப்போச்சுன்னா உடனே பணத்தை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு. இவருக்கு புரியல அரசருக்கு. ஏன் நீ கடன் கொடுக்கறதுக்கும் அவருக்கு ஏதாவது ஒன்று ஆகிப்போச்சுன்னா உடனே பணம் திருப்பி கொடுன்னு சொல்கிறதுக்கு என்னையா அர்த்தம்? நான் ஒத்துக்க மாட்டேன். அப்புறம் தான் தெனாலிராமன் சொன்னாராம், இல்லை அரசரை அப்படி சொல்லி கொடுத்தா தான் அரசருக்கு என்றைக்கும் எதுவுமே ஆகக்கூடாது, கடைசி வரைக்கும் அவர் நல்லா இருக்கணும், டெய்லி எந்திரிக்கும் போதெல்லாம் அவன் அப்படி தான் கும்பிட்டுவான்னா. அதனால் சேகர் பாபுவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவரை எவ்வளோ விசுவாசமாக இருக்க முடியுமோ, எவ்வளோ அவங்கெல்லாம் சொன்னாங்க இல்லையா, ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அந்த சொன்னபடி செய்வாங்க, அந்த டைம்னா அந்த டைமுக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் வந்து சேகர் பாபு அவர்கள் அவ்வளோ கரெக்டாக இருந்திருக்காரு. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, வீட்டுக்கே போகிறதுக்கான, என்ன இவங்கள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வீட்டுக்கு போகிறதுக்கான டைமுகளே இருக்காது. அந்த அளவுக்கு அவங்க வேலை பார்த்துருக்காங்க. நான் பாக்கிய புக்கில் எழுதும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்னென்னா, எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீ உன்னோட ஆங்கிளில் பார்க்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மேட்ரு சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, நான் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு இருக்கும்போது, அப்போ எனக்கே ஒரு 13 வயசு 12 வயசு அவ்வளோதான் இருக்கும். ஸ்கூல்லேருந்து வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட் சைடில் ஒரு பையன், சின்ன பையன், அவனுக்கு ஒரு 6 வயசு தான் இருக்கும், 7 வயசு, எனக்கு ஒரு 13-14 வயசு இருக்கும். அந்த பையன் ரோடு நடந்து வந்துட்டு இருக்கிறான். அவன் ஏதோ பாட்டெல்லாம் பாடிட்டே வந்துட்டு இருந்தான். நான் அதை பார்த்து சந்தோஷமாக சிரிச்சுட்டே வந்துட்டுருந்தேன். திடீர்னு அந்த பையன் என்ன பண்ணான்னா, ஒரு லாரி இப்படி குறுக்கால போச்சு. போன உடனேயுமே இந்த பையன் இந்த சைடுக்கு வரணும், அவன் வீடு இந்த சைடு, அந்த பக்கம் வந்துட்டு நான் பார்த்தேன். லாரி இப்படி போனேன், அந்த பையன் குடுகுடுன்னு ஓடியான்ட்டான். இப்படி இருந்து பஸ்ஸு வந்துருச்சு. இப்போ இந்த பையன் ஓடி வந்தான், பஸ்ஸு பிரேக் அடித்தான், இருந்தால் கூட பட்டு அந்த பையன் மேலே சக்கனை இதாகிடுச்சு. நான் பார்த்துட்டு பதறி போய் இங்கேருந்து ஓடுறேன். ஓடி போய் அவங்க அம்மா இதில் உழைக்கிறதோ குத்திக்கிட்டு இருக்கான். என்னங்க உங்கள் பையன் இப்படி பஸ்ஸில் அடிபட்டாங்கன்னு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா எங்கேனா அவனாசி ரோட்டுக்கு ஓடுறாங்க. ஒன்று அவங்க தம்பி அவங்க அண்ணன் எல்லாம் எங்கூட படிக்கிறவங்க இல்லையா, ஸோ அவங்ககிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை தேடிட்டு போனேன். பார்த்தா எல்லாம் இந்நேரத்துக்கு கிரவுண்டில் எங்காவது பில்லி கில்லி குண்டு ஆடிட்டு எங்காவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்டுக்கு மைதானம் தேடிட்டு போனேன். போகும்போது அவங்க அண்ணன் இன்னொரு 3-4 பேர் பசங்கள்லாம் சிரிச்சிட்டு ஜாலியாக ஓடி வந்துட்டு இருந்தாங்க. நான் போயிட்டு இருக்கும்போது என்னை தாண்டி ஒரு ஆள் வேகமாக ஓடினார். போனால் அவங்க அண்ணன் அவனும் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்துருந்தாங்க. அவங்ககிட்ட போய் என்னமோ கேட்டோன்னே அவங்க அண்ணன் அவசரமாக அவனை கூப்பிட்டு இப்படி போன ஏதோ கையை காமிச்சு என்னமோ காமிச்சாங்க. அவங்க போனாங்க, ஒரு மில்லு கதவை திறந்து அதுக்குள்ளே அவங்க போய் மில்லு கேட்டு சாத்திட்டாங்க. இப்போ திரும்பி வரும்போது நான் வேகமாக ஓடி வந்தேன். என்ன பாக்கி இவ்வளோ வேகமாக ஓடி வர்றேன் அப்படின்னு. நான் அவங்க அண்ணன் பேர் நாச்சிமுத்து. இந்த மாதிரி உன் தம்பி பஸ்ஸில் அடிபட்டானே. ஐயோ என் தம்பியா பஸ்ஸில் அடிபட்டான் அப்படின்னு அப்படியே ஒரே ஷாக் ஆகிட்டேன். என்னன்னா இப்போ தான் அந்த டிரைவர் ஜனங்கிட்ட தப்பிச்சு அடி வாங்காமல் ஓடி வந்தவர் எங்கே போகிறதுன்னு தெரியல. இப்போ அவங்க அண்ணனை பார்த்தோன்னே அழுது இருக்கான். என் மேலே தப்பு இல்லைங்க, அந்த குழந்தை ஓடி வந்து உள்ளே வந்துருச்சு, பஸ்ஸு மரவில் எனக்கு தெரியல, லாரி மரவில் வந்தது. யோ நீ என்னையா பண்ணுவ, சின்ன குழந்தை ஓடி வந்ததுக்கு, இங்கே வாயா இந்த மில்லு இருக்குது, இந்த மில்லு கூட போனால் கதவை சாத்திடுவாங்க, உள்ளே யாரையும் விட மாட்டாங்க, நீ உள்ளே போய் இருந்துக்கோ, நான் இங்கே வாட்ச்மேன்கிட்ட சொல்லிடுறேன், யாரும் திறக்க வேண்டாம்னு சொல்லிடுறேன், போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் மூலமாக நீ அப்புறம் வெளியே போய் தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி போட்டு இவன் திரும்பி வந்தான். அப்போ நான் சொன்னேன், உன் தம்பின்னு, ஏன் தம்பியா லாரியில் அடிச்சு பஸ்ஸில் அடித்தா, டேய் உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கிடைக்குது எல்லாம் எடுத்து டேய் அப்படின்னு சொல்லிட்டு ஓடினான். நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன இப்போ கொஞ்சம் முன்னால் தான் அந்த பையனுக்கு வந்து பையன் மேலே என்ன சின்ன பையன் ஓடி வந்துட்டான். பாவன் டிரைவர் அவனும் பொண்டாட்டி போய் இருக்கல, அவன் மேலே என்ன தப்பு இருக்குன்னு அவனை காப்பாற்றின ஆளுக்கு இப்போ தம்புள்ள தன் தம்பி அவன் அடிபட்டான்னு சொன்னோடனே அதை தாங்கிக்க முடியல. உடனே கொந்தளிச்சு அவனை கொலை பண்ணுற அளவுக்கு இதாகிட்டான். என்னென்னா அப்போ தான் தெரிஞ்சது, ஒரு பிரச்சனையை 3ஆம் மனுஷனாக இருந்து பார்த்தா அவனுக்கு நல்ல நியாயம் தெரிஞ்சது. ஆனால் அதே சுயமாக நீ வந்து உன்னையும் சம்மந்தப்படுத்திட்டேன்னா
அதில் வந்து நியாயங்கிறது தெரியாது. நம்ம வந்து இன்னைக்கு நான் வந்து ரொம்ப நாளாச்சு அரசியல் இதுக்கெல்லாம் இந்த மீட்டிங்கு நான் போகல. கடைசியாக அநேகமாக சேகர்பாபு சார் கூப்பிட்டு போன தடவை வந்து கலைஞர் அவர்களுடைய 100ஆண்டு விழா நீ கலந்துக்கணும்னு சொன்னப்போ அப்போ வந்து நான் பேசினேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் மறுபடியும் நான் வந்து பேசுகிறேன். ஆனால் இன்றைக்கி நான் வந்தபோது என்னென்னா, இந்த மூணாம் மனுஷனாக இருந்து சில விஷயங்களை பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது அவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 2 விஷயத்தை வந்து கழகத்தினுடையதாக பார்க்குறேன் நான். என்ன அப்படின்னா, ஒன்று வந்து மனிதனுடைய ஹெல்த், அவனுடைய ஹெல்த் உடம்பு நல்லா இருக்கணும், அது ஒன்று. 2வது கல்வி. இது 2ஐயும் வந்து நான் வந்து கழகத்தினுடைய 2 கண்களாக நான் பார்க்குறேன் அப்படின்னாரு. அதைத்தான் அவர் வந்து இந்த மருத்துவ சிகிச்சைக்கு புதிய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு, அது மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி கல்வி அறிவு அப்படிங்கிறதுக்கு வந்து அதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ இந்த 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு, அதே மாதிரி காலேஜில் போய் படிக்க முடியாமல் வெளியே ஹாஸ்டலில் படிக்க முடியாமல் வெளியே இருந்து தங்குறாங்களே அவங்களுக்கு, இப்படி எல்லாத்துக்குமே அவர் எந்த அளவுக்கு வந்து உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அவர் உதவி செஞ்சிட்ருக்காரு. இப்போ கூட நேற்று 2 நாளைக்கு முன்னால் பேப்பரில் பார்த்தேன், அவர் வந்து ஒரு நூலகம் அது ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு. காமராஜர் பேரால் இந்த நூலகம் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி, எவ்வளோ கோடி கொடுத்து கட்டினது, காமராஜர் பேரால் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி அவர் அறிக்கை கொடுத்துருந்தார். அவர் நினச்சிருந்தா அதை வந்து வேறு எத்தனையோ பேர் இருக்காங்க கழகத்தை சேர்ந்தவங்க, அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு, அதையெல்லாம் தாண்டி வந்து அவர் பெயரால் வந்து எது கொடுத்துருந்தார். ஸோ